வாங்க காண எல்லாரும் ரெடியா இருங்க. ஒரு பலத்த கரகோஷத்துடன் குட்டீஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணிடுவோமா? சின்ன பண்ண வா பிள்ளை அப்படி ஆடுவே. ஏக்கா ஆமா. நீ மரி இங்க நின்னுட்டு இருக்கா? போடி எங்க? நான் அங்க போய் என்ன செய்ய போறேன்? என்ன நானா ஸ்டெப் சொல்லி கொடுக்க போறேன்? அவள ஆடிட்டு வருவாள்வே. நல்லதொரு மம்மி. நம்ம சாப்பிட்டதுல குறியார் பண்ண சின்ன பண்ணே. ஆமாங்க பிள்ளைல வளர்த்தமா ஒரு ஸ்டேஜ் வரை வளர்த்து விட்டாச்சு. சும்மா அவிய பெருத்தாலே போயிட்டு இருக்க கூடாது. அவள ஆடிதான் ஆடிட்டு வருவாள்வே. அதுக்குன்னு அவள ஆடியல்வன்னு நான் சாப்பிடாம அங்க போய் இருக்க முடியும். இங்க நினை பார்த்துட்டே சாப்பிட வேண்டியதான். அதான் இன்னொரு 100 ரூபாய்க்கு வரை இப்ப தானே பொறிச்சிட்டு இருக்காரு. மாதிரி வாங்கட்டாமா? ஏடி வீடியோ எடுக்கணும்ல பிள்ளைல ஆடியதே. வீடியோ எல்லாம் அவிய அப்பா எடுப்பா வைக்க. அவிய என்கிட்ட சொல்லிட்டாவ. உன்னை பத்தி அந்த அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குவே. ஆமா அத நான் எடுக்கேன்னு சொல்லிருக்காவே. யாண்டே அவிய வீடியோ எடுத்தா என்ன? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே. எங்க வீட்டு வல்வெல்லாம் பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னா நாங்க தான் கடந்து எல்லாம் மேக்கப் போட்டு விடணும், ட்ரெஸ் மாத்தி விடணும், மாதிரி வீடியோ எடுக்கணும். இந்த வீட்டுக்காரவியெல்லாம் சும்மா வந்து வாய் பார்க்க தான் கொள்ளலாம். ஆமா உன் வீட்டுக்காரர் எல்லாம் செய்யார. ஆமா அவர்தான் ட்ரெஸ்ஸே போட்டு விட்டதுங்க. நான் மினிக்கிட்டு அப்பமே வந்துட்டோம்ல. ஆமா சின்ன பொண்ணே குடுத்து வச்சவதான். எல்லாரும் அப்படி இருக்கணுங்க. நீங்க உங்க பாட்டுக்கு இருக்கணும். சும்மா கடந்து செய்யக்கூடாது உமா. நீயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன்னு வை. அவிய ஜாலியா இருப்பவ. ஆமா வந்துக்க சின்ன பொண்ணே. அதான் தடவை நான் கனிய டான்ஸ் கீச்சி ஆக்கல. ஏன்? ஆமா நான் தான் கடந்து எல்லாம் மெனக்கெட்டுட்டு நடக்கணும். செட்டு துணி வாங்குறதுக்கு ரூபா கேட்டா கூட தர மாட்டேன்டாரு போன தடவை. நானும் சீனா வச்சு ஆக்கல வந்துக்க. துணிக்கு 2000 ரூபாய் கேட்கலவே எங்க போறது? அடியக்க இது 1000 ரூபாய் தான் இவ்வளவு போட்டிருக்குது. அப்ப பரவாயில்லதான். இந்த பாட்டு போட்டாச்சு. இப்ப ஒரு வழியா நல்லபடியா ஆடிட்டல்வ. மாமா என்ன மக்கா? அழகா ஆடிட்டல்வ. ஆமா மாமா யார் சொல்லி கொடுத்தது? அந்த ரேவதி சொல்லி கொடுத்தாவமா. ஓ சரி சரி கொஞ்சம் ஸ்டெப்னால அழகா நீட்டா போட்டல்வ. ஆமா அது போதும். வீட்ல ஆடிட்டே கிடந்தாலும் ஒப்புத்துக்க. நீங்க ஆடலையே மக்கா? இல்ல நாங்க பிராக்டிஸே பண்ணல. ஆனா இப்ப கேட்க போறேன்னு சொல்லிருக்கா. போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்துட வேண்டியது தானே? சரி நான் போய் கேக்கேன். கேளு மக்கா உடனே ஜீவாவ. சரி மாமா. ஏ தர்மி டான்ஸ் ஆட மாட்டீ? எந்த பாட்டுக்கு? உனக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அத சொல்லு. உனக்கு எந்த பாட்டு நல்ல டான்ஸ் தெரியும்? நான் எல்லா பாட்டுக்கும் ஆடுவேன். நீ முதல்ல எந்த பாட்டுக்கு ஆடுவான்னு சொல்லு. நானும் எல்லா பாட்டுக்கும் ஆடுவேன். அப்ப உங்களுக்கு மிக்ஸ்டு சாங் போட சொல்லிருவோமா? எம்மா வேண்டாம். எடி வா அந்த கட்ட போய் பேசி பாப்போம். சுவாபி நீ வாட்டி. எனக்கு ஆட வராதுக்கு நீ போய் ஆடு நான் இருந்து பாக்கேன். நல்லா போய் ஏமாத்துவா. வீட்ல எல்லாம் கடந்து துள்ளுவாளாட்டி. ஏக்கா அது பேர் துள்ளியது. ஆடியது கிடையாது. ஆடியதுன்னா அழகா ஸ்டெப் எல்லாம் போடணும். எனக்கு அதெல்லாம் வரவே செய்யாதுக்க மாதிரி எல்லாரும் என்னை பத்தி சிரிப்பாவ. நாங்க மட்டும் என்ன செய்ய போறோம்? அதுதான் செய்ய போறோம். நித்யா நீ ஆட வரியா? ஐயோ என்னைய விட்டுருமா. எனக்கெல்லாம் டான்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆவங்கடே. கடைசில நாங்க ரெண்டு பேரும் ஆடணுமா? மக்களே போய் ஆடுங்க. மாமா நாங்க போய் ஆடியோம். நீங்க ஒரு வீடியோ எடுங்கனே. கண்டிப்பா மக்கா. சரி ஏடி வா. போமா வா. சரியா சரியா. சரி போதமா அமைதியா இருங்க. மக்களே ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஐயா அப்ப பின்னாடி இருந்ததே மறந்துட்டேன். எப்ப டான்ஸ் ஆட போறோம்? எங்க மேடையில போய்யா? ஆமாப்பா. ஒன்னு பழகலன்னு சொல்லிட்டு இருந்தியே. சும்மா போய் ஆடிட்டு வரேன். நம்ம ஊர் தானே விடுவாவ. நல்லா ஆடணும் மக்களே. சரி பாடிறியோம். என்ன அதெல்லாம் உங்க பிள்ளைல சூப்பரா ஆடிரும். போய் ஆடட்டு. சரி வர்க்கீசோ. கணக்கா இதுக்கப்புறம் ஒரு பில்லிசி மட்டும் தான் இருக்கு. அதோட முடிஞ்சலாம். ஆமா இந்த தடவை ப்ரோகிராம் கொஞ்சம் கம்மி தான் பத்துக்க. இந்த பிள்ளைங்க யார் டான்ஸ் ஆடல பத்தியா? ஆமா பெரிய பிள்ளை தானே. ஆமா எல்லாம் எக்ஸாம் இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஒருத்தியிலும் வரல. அதனால தான் தடவை கம்மி. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கும். அது தடவை நடத்தலையா? மாறி இவ்வளவு ஒரு நாடகம் போடுவாளுவ ஒரு டான்ஸ் ஆடுவாளுவ அது இல்லல. ஆமா ஆமா. ஏக்கோ வாங்க பிள்ளைலாம் உங்களை தான் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்க்கா என்னாச்சு? ஆமா ஒருத்தியிலும் தடவை டான்ஸ் ஆட வராம எக்ஸாம்னு ஓடிட்டியே. கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் போதும்ல. ஒரு மாசம் இப்படி நைட்டாவது பண்ணிருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஏக்கா இப்ப நாங்க ஆட தான் போறோம். என்னட்டி சொல்லுதியே? ஆமா ஆட தான் வந்திருக்கோம். பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? பிராக்டிஸ்லாம் பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே ஆடுவோம். ஆமா
ஏதாவது ஒண்ணு ஆடுங்கடி, சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. பாக்க வந்த வேலை ஒரு மாதிரி இருப்பாவ. என்ன பாட்டு போடணும்? ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க, என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. அது எப்படி ஏதாவது ஒண்ணு போட்டு எல்லாரும் சேர்ந்து ஆடுவிய? ஏகோ டான்ஸ் ஸ்டெப் சேம் எல்லாம் ஆட மாட்டோம், எங்க பாட்டுக்கு ஆடுவோம். இதுவும் நல்லா இருக்குவே. சரி அப்ப பூமாரியும் கூப்பிட்டுட வேண்டியதுதானே? ஆமா பத்தியில அந்த ஞாபகமே எங்களுக்கு வரல பாருங்க. சும்மா தான் உட்கார்ந்திருக்கா. ஆமா அவளையும் கூப்பிட்டு நல்ல பரதநாட்டியத்துல இருந்து தப்பிச்சிட்டா. அடுத்த வருஷம் விட்டுறாதீங்க எனக்கு. அவளை விடாது இருக்கட்டே, உங்களை முதல்ல விட மாட்டேன் பாத்துக்க. எக்கு காலேஜே முடிஞ்சு எங்க வேலைக்கு சேர்ந்துருவாங்க. நல்லா சேருவா. உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுப்பாவ, உன் புருஷன் கூட வந்து டான்ஸ் ஆடு. ஆமா கப்பிள் டான்ஸ் ஆடுங்கடி. சும்மா இருங்கக்க, இப்படி சொல்லாதுங்க. நான் போய் பூமாரியை கூட்டிட்டு வரேன். ஆட்டு போ அப்போ. நல்லாதான் ஆடுவோம். கான்ஃபிடென்ட்டா ஆடு பூமாரி. எனக்கு என்னதுக்கா தெரியும்? பரதநாட்டிய ஸ்டெப் தான் எனக்கு தெரியும். சரி உனக்கு தெரிஞ்சது நீ போடு, எனக்கு தெரிஞ்சது நான் ஆடியே. பாட்டே என்னதுன்னு சொல்ல மாட்டேங்கறியே. எங்களுக்கே தெரியாது பூமாரியா. மன்னார் குட்டி கல்ல கல்லக்க முதுர சில்ல மண்ண மண்ணக்க ஆண்டி பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க தேனி எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிரு கிருக்க சின்ன மண்ணூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோழியும் தான் பொச பொசக்க பெரிய கோலம் கிசு கிசுக்க வெத்தல குண்டு வட வடக்க வாடி பட்டி தலகக்க உசிலம் பட்டி உச்சி கொட்ட சேட பட்டி நச்சு கொட்ட கரிஞ்ச பட்டி கரிச்சு கொட்ட காரியம் பட்டி பூமாரி மட்டும் தான் கரெக்ட்டா ஆடியா. இன்னும் என்ன ஆடிட்டு இருக்காங்க? அழகான ஆடியல்வ. பிள்ளைகளை குறை சொல்லிட்டு நடக்காத. ஆமா ராணியக்க, இவ்வளவாவது ஆடியல் பிராக்டிஸ் பண்ணாம செல்வா வீட்ல இருந்து தங்கு முன்னு சும்மா ஆடிட்டு நடப்பாள் வந்துட்ட. அப்பம்ல அழகா ஆடுவாங்க. பூமாரி பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கான்னு அவ கூட ஆடணும்னு ஏதோ பண்ணிட்டு நடக்காள் வந்துட்ட. அப்படியா? ஆமா ஆமா அதான் வித்தியாசமா தெரியுது. இது ரெண்டு பேரும் தான் ஆடி போனவ. மணி பூமாரி அக்காவை எப்படி கூப்பிட்டாவன்னு தெரியல. அத அங்க வந்து கூட்டிட்டு போனாலும் மக்கா. வா வா அந்த பிள்ளை இழுத்துட்டு போயிட்டாள்வ. சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஆடட்டு. முடிஞ்சிட்டா? ஆமாமா முடிஞ்சிட்டாள்வ. இனி ப்ரோகிராம் இருக்குவாக்கா. வில்லிசை ஒண்ணு இருக்கு பாத்துக்க. அது முடிஞ்சோனே சாப்பாடு போட சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐயா அது முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க வீட்டுக்காரர் பின்னாடி இருந்து முறைச்சிட்டே இருக்காருக்க. ஐயா அதே பாவம் டீ, சும்மா சொல்லிட்டு நடக்காத. ஏக்க நான் பார்த்தா முறைப்பவ, நீ பார்த்தால முறைக்க மாட்டவ. அது இப்போ ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிர மாதிரி போயிடலாம். சரிக்கா முத வந்திக்கே சாப்பிட்டுட்டு ஓடிடுவோன்னு. ஆட்டு ஆட்டு. என்ன ஆடுதிய? யாங்க சுத்த மோசமா? அது இந்த பிள்ளைதான் சொல்லிச்சு. பூமாரி மாதிரி நம்மளும் பரதநாட்டியம் ஆடுவோன்னு தெரியாத ஒண்ணு என்னன்னே தத்தக்க பத்தக்க ஆடிட்டு வந்திருக்கோம். அது பரதநாட்டிய பாட்டாடி உங்களுக்கு? உன் மேல ஒரு தப்பு இல்ல மக்கா, இந்த பிள்ளையில தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பார்த்து எல்லாரும் வயிறு குலுங்க சிரிச்சிருப்பாவட்டி. சிரிச்சிருப்பாவல அப்ப அது பாருங்க. ஏடி ஓ அடுத்த வில்லிசை நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லிட்டு வா, இல்ல இருக்காவ பாரு. ஆமா பத்தி இந்த பிள்ளையில இருந்து கதை விட்டுட்டு இருக்கேன் பாரு. நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். சரி விடு, ஆடிட்டு வந்தாச்சு. ஆமா இனி என்ன செய்ய முடியும்? ஆனா நல்லா சிரிச்சாவல, அது போதும். எல்லாரும் கிண்டல் அடிச்சு சிரிச்சிருப்பாங்க, சிரிச்சது போதுமா? ஏதோ ஒண்ணு சிரிக்க வச்சிடலாமக்கா. சரிக்கா, எங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசிட்டு போதும் போதும். சரி நல்லா ஆடலன்னு சொல்லட்டா? வேண்டாங்க இப்படியே சொல்லுங்க. எடி வா போவோம். இந்த என்னென்ன வகையா வச்சிருக்கியா? இதுல எல்லாத்துலயும் சுத்தலாம் எடுத்துட்டு போனாலும் இந்த வாரம் ஃபுல்லா வீட்ல ஓட்டிரலாம் டி. ஆமாக்கா, இட்லி தோசைக்குன்னு வச்சு ஓட்டிரலாம். எடுத்துட்டு போவோம். கவர் கொண்டு வந்திருக்கேன். என்ன நாலு முடி? என்ன சின்ன பொண்ணு? பயங்கரமா ஏதோ யோசிக்க மாதிரி இருக்குவே. ஆமா யோசனைதான். ஏடி கவர் கொண்டு வந்திருக்கியா? எனக்கு இவ்வளவு இதை போடுவாங்கன்னு தெரியாதக்க. எப்பவும் ஒரு சாம்பாரும் ஒரு கறி குழம்பு இருக்கும். ஓ அப்ப நான் வந்திருக்கேன்னா இவ்வளவு போட்டிருக்காவல? ஆமாக்கா, இந்த தடவை ஸ்பான்சர் கொஞ்சம் அதிகமா. எங்க வீட்டுக்காரரே 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 10,000 மக்கா? ஆமா இப்படி ஆல்வா கொடுக்க போய் தானே இப்படி போட்டிருக்காவ. ஆமா இதுல என்னென்ன வெரைட்டி இருக்குது? மொத இருக்குது மட்டன் சுக்கா மாதிரி இறைச்சி பொரிச்சது, மாதிரி ஈரல் வறுவல், மாதிரி கறி குழம்புல இருந்து கொஞ்சம் கூட்டு, அந்த கடைசில இருக்குது பள்ளிப்பாளையம் சிக்கன். ஏக்க எப்படிக்கா எல்லாம் தெரியுது? லேசா நக்கி வந்துச்சு நம்மனே. ஆனாலும் பேர்லாம் கரெக்டா தெரியுமே. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஹோட்டல் வச்சிருக்கோம்ல, எல்லாம் டேஸ்ட் பாப்போம்ல. எல்லாமே நம்ம கடையில இருக்குது, அதனால டேஸ்ட் தெரிஞ்சிச்சு பாத்துக்க. அப்படியே அப்ப டெய்லி இது சாப்பிடுவீங்களோ? கடையில உள்ளது யார் சின்ன பொண்ணு சாப்பிடுவா? நான் வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு போறதான் சாப்பிடுவேன். அங்க நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு கூப்பிடுவாள் வந்த பிள்ளைகளே. அப்ப டேஸ்ட் மட்டும் பாப்பேன். ஏக்க டேஸ்ட் பாக்கிறதுக்காக அப்ப உங்க கடைக்கு நான் வரட்டாக்க? ஏக நானும் வரேன். வாங்க வாங்க. மாரி சட்டி பண்ணையில ஒண்ணு இருக்காது, வரவேலுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீனா.
சாம்பார் சாம்பார் என்ன இப்பதானே சுவார்ல வச்சிட்டு போயிருக்கவே கொஞ்சம் கழிச்சு வரப்படாத ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடு போடுன்னு பேசாம சாப்பிட்டா இதுக்குள்ள சாப்பிட்டுருக்கலாம். கொஞ்சம் படபடன்னு சாப்பிடுங்கம்மா, எல்லாரும் சாப்பிடணும்ல, நிக்காம பாருங்க இவ்வளவு பேரு. சரி நீ சாப்பிட்டியா? எப்ப சத்தல ரசம் வேணும்பா? லட்சுமிக்கு என்ன முதல்ல ரசம் ஊத்தி சாப்பிட போறியா? எனக்குலாம் இறைச்சி கூட்டு இருந்தா ரசம் இல்லாம உள்ள இறங்கி செய்யாது வசந்தியா. ரசத்தை நிறைய ஊத்தி இந்த இறைச்சி கூட்டு கூட பசஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால இறைச்சி குழம்பு ஊத்தி இருக்குவேன்னு பார்த்தேன். அது கூட அதையும் சேர்த்து ஊத்தணும் பாத்துக்க, சூப்பரா இருக்கும்ல. ரசம் ரசம் இங்க கொண்டு வாப்பா. என்னே வாளி வச்சிருக்கேன், இந்த சாம்பார் சொத்தல எல்லாம் ஊத்திட்டாங்கனே. இன்னாங்கனே இதுல சொத்தல ஊத்துங்க. ஏமா போறியலா? எங்க இருந்துமா இப்படி வாரிய? மொத பந்தியிலே வந்துகிட்டு கேட்டுட்டு இருக்கிறிய? ஏன்னா எவ்வளவு பேர் சாப்பிட வேண்டிய இருக்குவே. சாம்பார் மீதி வந்துச்சுன்னா கடைசி வரை நின்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. எங்க கோயில நாங்க கேக்கோம், அதுக்கு நீ மொத பந்தி ரெண்டாவது பந்தி இருக்குவ. எப்ப நாங்க சாப்பிடுமா அப்பதான் வாங்க முடியும். அது எப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க வரை நின்னுட்டு இருக்க முடியும்? வீட்டு போட்டாமா இப்பம்லாம் கொடுக்க முடியாது. யாருன்னா அப்படி நின்னு வாங்கிட்டு போங்க. மாதிரி சாப்பிடைகளுக்கு தட்டுப்பாடாயிரும் கூடாதுல. சாம்பார் சாம்பார். நாலு முடியா ரொம்ப கறி வாங்கின மாதிரி இருந்துச்சு. கறி வாங்கலடி, சாம்பார் தான் வாங்கலாம் கொண்டு வந்து பாத்துக்க. அழகா இதுல கறி வாங்கலாம் மத்தியா. சரி அடுத்த வரட்டு கறி குழம்பு வாங்கிடுவோம். ஏக்கனா இந்த கறியை சொல்லல, பல்பு வாங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த அண்ணன்ட்ட ஊத்தாம போயிட்டாவளா அப்படி சொன்னேன்.